எஸ்பெஷலி நம்ம இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிற நம்ம சீனியர் சார் நெல்சன் சார் அவர்களுக்கும், நம்ம ரிசோர்ஸ் பர்சன் மோஸ்ட் சீனியர் மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி சார், மற்றும் இதுல பங்கேற்கக்கூடிய ஆல் பார்ட்டிசிபேட்ஸ் எல்லாருக்கும் குட் ஈவினிங் அண்ட் வெரி நைஸ் டு ஈவினிங். இது ரொம்ப நாளாவே நெல்சன் சார்களையும் நம்ம ரிசோர்ஸ் பர்சன் சார்களையும் சொல்லிட்டு இருந்தோம். இந்த பிரபலமான வழக்குகள்லாம் பாத்தீங்கன்னா 1000 பக்கம் சார்ஜ் ஷீட் என்று வழங்கப்பட்டது, குற்றப்பத்திரிகை வழங்கப்பட்டது அப்படின்லாம் பெரிய பிரபலமான வழக்குகள்ல சொல்லுவாங்க. அப்ப வெகுஜன பார்வையிலையும் சரி, இந்த ஃபீல்டுல இருக்கிறவங்க, என்னப்பா அவ்வளவு பெரிய பக்கங்களை கொண்டதா இந்த சார்ஜ் ஷீட்டு, இந்த குற்றப்பத்திரிகை, அது ஒரு நியூஸா போடுவாங்க, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது அப்படின்னு. சோ இன்னைக்கு என்ன செஷன்ஸ்ல நம்ம பார்க்க போறோம்னா, இந்த குற்றப்பத்திரிகை அப்படின்ற விஷயத்துல அப்படி என்னதான் விஷயங்கள் தாங்கி இருக்கின்றன, அந்த குற்றப்பத்திரிகை ஏன் அவ்வளவு பக்கங்கள் இருக்குது, இந்த குற்றப்பத்திரிகை மூலமா அரசு தரப்பு வழக்குக்கு என்ன விதத்துல வலு சேர்க்குது, அதுல குற்றம் சாட்டப்பட்ட எதிரிக்கு என்னெல்லாம் டிஃபென்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஒரு பெரிய தேடல் தான், சுவாரஸ்யமான விஷயம் தான். அதனால நம்ம ரிசோர்ஸ் பர்சன் மோஸ்ட் சீனியர் சார் கையில இப்போ நாம கேள்வியை அதை வைக்க போறோம். இந்த குற்றப்பத்திரிகைகளை என்னென்ன விஷயங்கள்லாம் தாங்கியிருக்கேன் சார், அதை நீங்க சொல்லுங்க சார். ராஜ்குமார் சொன்ன மாதிரி குற்றப்பத்திரிகை, அதாவது நாம பேச்சு வழக்குல இங்கிலீஷ்ல சார்ஜ் ஷீட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஆக்சுவலா வந்து அது உண்மையான அதோட நம்ம எப்படி அதை வந்து கூப்பிடணும், இது சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரிப்போர்ட், குற்ற அறிக்கை. சார்ஜ் ஷீட்ன்றது பேச்சு வழக்குல வந்ததுதான். இப்போ புதுசா நீங்க பிஎன்எஸ்எஸ்ல போய் பாத்தீங்கன்னா போலீஸ் ரிப்போர்ட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. வந்து 193, அது பழைய சிஆர்பிசி வந்து 173. குற்றப்பத்திரிகைன்னு ஒன்னவே நாம வந்து லேமன், ராஜ்குமார் சார் சொன்ன மாதிரி லேமன்னா குற்றப்பத்திரிகைன்னா அவங்களுக்கு ஒன்றும் 1000 பக்கம் அடங்கிய குற்றப்பத்திரிகை போட்டிருக்கு அப்படின்னு பத்திரிகையில சொல்றாங்க இல்லையா? அதுவே தவறான இதுதான். குற்றப்பத்திரிகை அப்படின்றது என்ன பாத்தீங்கன்னா அதோட தொடர்புடைய டாக்குமெண்ட்ஸ், அதாவது எஃப்ஐஆர், ரஃப் ஸ்கெட்ச், அப்சர்வேஷன், அதெல்லாம் சேர்ந்தது குற்றப்பத்திரிகைன்னு சொல்லக்கூடாது. குற்றப்பத்திரிகைன்றது அந்த 4-5 பக்கம், அதாவது என்னென்ன குற்றப்பத்திரிகையில இருக்கணும் அப்படின்றது வந்து சொல்லப்பட்டுள்ளது. செக்ஷன் 173 சிஆர்பிசி பழசு. புதுசு வந்து பாத்தீங்கன்னா 193 புது ஆக்ட். பிஎன்எஸ்எஸ் ஆக்ட்ல 193லயே ஒரு சார்ஜ் ஷீட்ல என்னென்ன இருக்கணும் அப்படின்றது சொல்லப்பட்டுள்ளது. நீங்க அந்த சார்ஜ் ஷீட்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 பக்கம் இருக்கும். அதுல என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நேம் ஆஃப் தி பார்ட்டிஸ், அதாவது அக்யூஸ்டோட பேரு, போலீஸ் அபிஷியல், எந்த ஸ்டேஷன், அது இதுன்னு இருக்கும். அப்புறம் தகவலோட தன்மை, நேச்சர் ஆஃப் இன்ஃபர்மேஷன், எந்த வகையில தகவல் கொடுக்கப்பட்டது, அக்யூஸ்ட் யாரா இருந்தா அவரோட பேரு, என்ன குற்றம் இழைக்கப்பட்டது, அவர் கைது செய்யப்பட்டாரா, பிணையில் விடுவிக்கப்பட்டாரா, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன், தகவல்கள் அடங்கியது. இதுதான் வந்து ஃபைனல் ரிப்போர்ட், குற்றப்பத்திரிகை, போலீஸ் ரிப்போர்ட் அப்படின்னு நாம சொல்லுவோம். அதோட அக்கம்பைன் பண்ணி வந்து லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்ல கொடுப்பாங்க, அந்த ரஃப் ஸ்கெட்ச், அப்சர்வேஷன், மகசர், அது இதெல்லாம். பட் ஃபைனல் ரிப்போர்ட் அப்படின்னா என்னன்னா அந்த 4 பக்கம் 3 பக்கத்துல அவங்க ஒரு ஃபைண்டிங்ஸ் வராங்க பாருங்க. இந்த மாதிரி இந்த நபருக்கு எதிராக இந்த குற்றம் இழைக்கப்பட்டுள்ள, அவருக்கு எதிராக இந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளோம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த 4 பேஜ் 3 பேஜ், அந்த வழக்கோட தன்மையை பொறுத்து அந்த பேஜ்கள் மாறும். அதுதான் வந்து நம்ம குற்ற அறிக்கை, ஃபைனல் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்றோம். மற்ற இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆவணங்கள், லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். குற்றப்பத்திரிகையிலேயே வந்து இப்போ ராஜ்குமார் சாருக்கு நல்லா தெரியும், 2 வகையாக குற்ற அறிக்கை இருக்கு. பாசிட்டிவ் ஃபைனல் ரிப்போர்ட், நெகட்டிவ் ஃபைனல் ரிப்போர்ட். இது எந்த சட்டத்திலையும் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஃபைனல் ரிப்போர்ட் சிஆர்பிசிலையோ இல்லை எதுலையோ சொல்லப்படவில்லை. ஆனால் நம்ம பேச்சு வழக்குல பாசிட்டிவ் ஃபைனல் ரிப்போர்ட், நெகட்டிவ் ஃபைனல் ரிப்போர்ட் இதெல்லாம் எங்க வந்து சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தீர்ப்புகள்ல, கோர்ட்ல வந்து ஜட்ஜ்மெண்ட், இந்த ஜேர்னலை வச்சுட்டு சுத்திட்டு இருப்பார் ராஜ்குமார் சார். அந்த ஜேர்னல்ல இருக்கும் பாசிட்டிவ் ஃபைனல் ரிப்போர்ட், நெகட்டிவ் ஃபைனல் ரிப்போர்ட்ற வார்த்தைகள்லாம் அந்த மாதிரி தீர்ப்புகள்ல வரப்பெற்றது. பாசிட்டிவ் ஃபைனல் ரிப்போர்ட்னா வந்து அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு எதிராக அவர் குற்றம்
அந்த பிரைமா பேசி கேஸ் இருக்கு அவருக்கு எதிராகன்னு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து தான் பாசிட்டிவ் சார்ஜ் ஷீட். நெகட்டிவ் சார்ஜ் ஷீட் என்னன்னா இந்த மாதிரி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ஸ், மிஸ்டேக் ஆஃப் லா, அன்டிடெக்டட், நாட் ட்ரேசபிள், இந்த மாதிரி காரணங்களால குற்றப்பத்து அதாவது வழக்கை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. அதாவது நெகட்டிவ் சார்ஜ் ஷீட் போடுறது, ரெஃபர்ட் சார்ஜ் ஷீட்னு சொல்லுவாங்க, நெகட்டிவ் போலீஸ் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. அதாவது அவருக்கு எதிராக குற்றம் எதுவும் இழைத்ததாக தெரிய வரவில்லை, இது வந்து மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ஸ், பொறுமையில் பிழை, அல்லது மிஸ்டேக் ஆஃப் லா, சட்டப்படி அந்த இன்கிரீடியன்ஸ் படி எந்த குற்றமும் இழைக்கப்படவில்லை, அதனால நாங்க நெகட்டிவ் ஃபைனல் ரிப்போர்ட் தாக்கல் செய்யறோம் அப்படின்னு போடுவாங்க. இது 2 வகையான குற்றப்பத்திரிகைகள் இருக்கு. இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் ஷீட், அதாவது எதிரிக்கு எதிராக வந்து அவர் குற்றம் இழைத்தாருன்னு போட்டுட்டா அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த நபருக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை, ஏன்னா அவருக்கு நிவாரணம் கிடைத்த மாதிரி தான். அதுக்கப்புறம் எவிடன்ஸின் அடிப்படையில அவர் வந்து குற்றவாளியா இல்லையான்றது நீதிமன்றம் ட்ரையல்ல தீர்வு காணும். ஆனா இப்ப அதே அந்த ஒரு புகார்தாரர் புகார் கொடுத்து அந்த புகாரின் அடிப்படையில விசாரணை செய்யப்பட்டு விசாரணையில இவர் குற்றம் இழைத்தவராக தெரிய வரவில்லைன்னு நெகட்டிவ் ஃபைனல் ரிப்போர்ட் போட்டாங்கன்னா அந்த சமயத்துல அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு என்ன நிவாரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஃபைனல் ரிப்போர்ட் போடும் பட்சத்துல அந்த காவல் அதிகாரி அந்த நபருக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். அப்படி காவல் நிலையம் நோட்டீஸ் கொடுக்கணும். அப்படி காவல் அந்த அதிகாரி விசாரணை அதிகாரி நோட்டீஸ் கொடுக்க தவறினாலும் நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பணும். இல்ல சம்பந்தப்பட்ட நீதிமன்றம் அந்த புகார்தாரருக்கு நோட்டீஸ் அனுப்பி அந்த சார்ஜ் ஷீட்ல அவருக்கு ஏதாவது எதிர்ப்பு இருக்கா தெரிவிக்கும்படி அறிவுறுத்தணும். அந்த மாதிரி அந்த கம்ப்ளைனட் அவருக்கு அந்த குற்ற அறிக்கை தாக்கல் செய்ததுல, அதாவது அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல முகாந்திரம் இல்லைன்னு தாக்கல் செய்யக்கூடிய குற்றத்துக்கு எதிராக, குற்ற அறிக்கைக்கு எதிராக அவரு ப்ராட்டஸ்ட் பெட்டிஷன் தாக்கல் செய்யலாம். அதாவது எதிர்ப்பு மனு தாக்கல் செய்யலாம். அந்த ப்ராட்டஸ்ட் பெட்டிஷனும் எந்த சட்டத்திலையும் சொல்லப்படவில்லை. ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன்ன்றது சிஆர்பிசிலையும் எதுலையும் டிஃபைன் பண்ணவும் இல்லை. எந்த எந்த செக்ஷன்லயும் இந்த மாதிரி ஒரு மனு போடலாம்னு இல்லை. நோட்டீஸ் கொடுக்கலாம் சொல்லப்பட்டுள்ளதை தவிர ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் சம்பந்தமாக எதுலையும் சொல்லப்படவில்லை. ஆனா புதுசா கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் நம்ம 2019 ஹைகோர்ட் புதுசா கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் ஒன்று எனாக்ட் பண்ணியிருக்காங்க. அதுல இந்த மாதிரி ஒரு ப்ராட்டஸ்ட் பெட்டிஷன் போட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு அறிவுறுத்தல்கள் சொல்லியிருக்காங்க அந்த நீதிமன்றங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு நபர் வந்து ப்ராட்டஸ்ட் பெட்டிஷனை போடும்போது அந்த குற்ற அறிக்கையை வந்து அவர் போட்டு ப்ராட்டஸ்ட் பெட்டிஷனை பரிசீலனை பண்ணி அந்த நீதிமன்றம் 3 வகையான உத்தரவுகள் போடலாம். ஒண்ணு, அந்த விசாரணை அதிகாரி தாக்கல் செய்த ஃபைனல் ரிப்போர்ட்டை ஏற்றுக்கொள்ளலாம், முகாந்திரம் இல்லை அப்படின்னு அந்த வழக்கை க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். அல்லது அந்த ப்ராட்டஸ்ட் பெட்டிஷனை படிச்சு அந்த குற்ற அறிக்கையில சங்கதி அவர் செய்த குற்றம் இழைத்ததுக்கான சாட்சியங்கள் எல்லாம் தடயங்கள் எல்லாம் இருக்கு, அது இருக்கும் பட்சத்திலே இவர் நெகட்டிவ் ஃபைனல் ரிப்போர்ட் போட்டிருக்காரு, அதனால நான் வந்து அந்த எதிரிக்கு எதிராக நான் வழக்கை கோப்புக்கு ஏற்றுக்கொள்றேன், காக்னிசன்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு உத்தரவு போடலாம். அல்லது மூன்றாவதாக மேற்கொண்டு நீங்க விசாரணை பண்ணி கூடுதல் குற்ற அறிக்கை தாக்கல் பண்ணுங்க, ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அறிக்கையை தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு உத்தரவு போடலாம். இந்த 3 வகையில ஏதாவது ஒரு உத்தரவை நீதிமன்றம் போடலாம். பாசிட்டிவ் ஃபைனல் ரிப்போர்ட் போட்டாலும் 3 வகையான அதிகாரம் இருக்குது அந்த நீதிமன்றத்துக்கு. அதாவது இவருக்கு எதிராக குற்றம் இழைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சார்ஜ் ஷீட் போட்டாலும் அந்த சார்ஜ் ஷீட்டை அக்செப்ட் பண்ணி காக்னிசன்ஸ் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது நிராகரிக்கலாம், அல்லது ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லி உத்தரவு போடலாம். பாசிட்டிவ் ஃபைனல் ரிப்போர்ட்டா இருந்தாலும் சரி, நெகட்டிவ் ஃபைனல் ரிப்போர்ட்டா இருந்தாலும் சரி, நீதிமன்றத்துக்கு 3 வகையான வழிமுறைகள் பின்பற்ற சொல்லி சட்டம் சொல்லுது. ஒன்னு, ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது மறுக்கலாம், அல்லது ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லி உத்தரவு போடலாம். இதுக்கு மேற்பட்டு சார் நீங்க வேற ஏதாவது இந்த ஃபைனல் ஆமா ரிப்போர்ட்டோட டாக்குமெண்ட் சம்பந்தமா கேட்டீங்கன்னா நம்ம அப்படியே விவாதத்தை தொடங்கலாம் சார். தொடங்கலாம். ஆமா. அடுத்தது சார், இப்போ விவேக் ஒரு படத்துல சொல்றாரு, வந்துட்டாருப்பா மேப் போடுறது. அது மாதிரி ரஃப் ஸ்கெட்ச் இடம்பெறுது இந்த ஆமா. குற்றப்பத்திரிகையில. ரஃப் ஸ்கெட்ச், இந்த ரஃப் ஆமா. ஸ்கெட்ச்ல ப்ராசிக்யூஷன் எப்படி பயன்படுத்திக்கலாம், அதுல டிஃபென்ஸ் லாயர் என்ன மாதிரி அதையும் அவர் டிஃபென்ஸ் பயன்படுத்திக்கலாம். ரஃப் ஸ்கெட்ச் அண்ட் அப்சர்வேஷன் மாதிரி. ஆமா. எந்த ஒரு
சார் சொன்ன மாதிரி நான் நிறைய சினிமாவிலேயே கூட பார்த்திருப்போம். ஒரு குற்றம் இழைக்கப்பட்டதா தகவல் வந்தா இமிடியேட்டாக இந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு போயிட்டு அந்த ஸ்கெட்ச் போடுறது, அதை போடுறது, இது எல்லாமே சினிமாவிலேயே கூட நீங்க பார்த்திருப்பீங்க. ரியலாவும் ஒரு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டதுக்கு பிற்பாடு விசாரணையை தொடங்கும் போது அவங்க சம்பவம் நடந்த இடத்துக்கு தான் போய் பார்வை இடுவாரு அந்த விசாரணை அதிகாரி. நீங்க ஆங்கிலத்துல வந்து அப்சர்வேஷன் மகஜர்னு சொல்றோம், தமிழ்ல பார்வை மகஜர் சொல்றோம். இதுலயும் அர்த்தம் தெளிவா இருக்கு. பார்வை மகஜர், அப்சர்வேஷன் மகஜர். அந்த விசாரணை அதிகாரி சம்பவ இடத்துல போய் என்னெல்லாம் பாக்குறாரோ, என்னெல்லாம் அப்சர்வ் பண்றாரோ, அது எல்லா விஷயத்தையும் எழுத வேண்டும். எதுல? பார்வை மகஜர்ல. அதே மாதிரி ரஃப் ஸ்கெட்ச்ல வரைய வேண்டும். இது இதோட முக்கியமான அம்சம் தான் அந்த எதற்காக நம்ம அந்த பார்வை மகஜர் அப்சர்வேஷன் தயார் செய்யறோம்னா, போகும்போது கிரைம் சீன் எப்படி இருந்தது, போகும்போது அந்த விசாரணை அதிகாரி அந்த சம்பவம், இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கொலை நடக்குது அப்படின்னா இந்த சம்பவ இடத்துக்கு போய் பார்க்கும்போது அங்க பிணம் இருந்தா அது எந்த பொசிஷன்ல இருக்குது, ரத்தம் எவ்வளவு தூரம் ஸ்பில் ஆயிருக்கு, யாருன்னா அந்த பிணத்தை இழுத்து போன மாதிரி தடயம் இருக்கா, அக்கம் பக்கம் வீடுகள் இருக்கா, அந்த அந்த மாதிரி இரவுல நடந்திருந்தா அங்க லைட்டு, அது அந்த சோர்ஸ் ஆஃப் லைட் இருக்கா, இந்த மாதிரி அனைத்து விஷயங்களும் என்னென்னலாம் அவர் பாக்குறாரோ, இல்ல அங்க ஏதாவது தடய பொருட்கள் இருக்கா, இது எல்லாத்தையும் பார்த்து, இது எல்லாத்தையும் பார்வையிட்டு அவர் பார்வைக்கு என்னெல்லாம் தெரியுதோ அது எல்லா விஷயத்தையும் எழுதுறதுக்கு பேர் தான் அப்சர்வேஷன் மகஜர், ரஃப் ஸ்கெட்ச். ஆனா நீங்க பெரும்பாலும் ராஜ்குமார் சார் பார்த்திருப்பீங்க, விசாரணை அதிகாரி வந்து எஸ்ஓசின்னு சொல்லி ஒரு கட்டம் போட்டு ஒரு இன்டு மார்க் போட்டு சுத்தி எஸ்ஓசின்னு காட்டுவாங்க ரஃப் ஸ்கெட்ச்ல, சம்பவ இடம் சொல்லி காட்டுவாங்க, சீன் ஆஃப் கிரைம். அந்த மாதிரி அந்த காட்டும்போது அது எப்படி ஒரு விசாரணை அதிகாரிக்கு அங்கதான் சம்பவம் நடந்ததுன்னு தெரிய வந்திருக்கும். ஏன்னா அவர் போய் பாக்குறது வந்து ஜஸ்ட் அப்சர்வ்ஸ். அந்த நேரத்துக்கு போகும், ஏற்கனவே சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சு. அவர் அந்த இடத்துக்கு போய் என்னென்னலாம் விஷயங்கள் இருக்குன்றதான் பாக்குறாரு. ஆனா அதையும் மீறி அவரு சீன் ஆஃப் கிரைம் அப்படின்ற இடத்த சுட்டி காட்டுறாரு அந்த ரஃப் ஸ்கெட்ச்லயும் வரைபடத்திலையும். அது எப்படி அவரால் சுட்டி காட்ட முடியுது அப்படின்னா, காமனா நம்ம என்ன நினைப்போம், அந்த சம்பவத்தை யாரு பார்த்தானோ, அந்த சம்பவத்தை யார் நேரடியாக பார்த்தாங்களோ அவங்க தான் அதை சொல்லியிருக்கணும், இந்த இடத்துல தான் சீன் ஆஃப் கிரைம் நடந்ததுன்னு. ஆனா இன்வேரியபிளா நீங்க எந்த ஒரு குற்றப்பத்திரிகையிலையும் அந்த ரஃப் ஸ்கெட்ச்ல அப்சர்வேஷன் மகன் பாத்தீங்கன்னா நிச்சயமா இந்த நபர் சொல்லிதான் அந்த இடம் சீன் ஆஃப் கிரைம் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அப்படின்னு எந்த விசாரணை அதிகாரியும் எழுதுறதில்லை, எழுதவும் மாட்டாங்க. அதனால அந்த சீன் ஆஃப் கிரைமை பொறுத்த வரைக்கும் அந்த விசாரணை அதிகாரி வந்து அதை சுட்டி காட்டுறதை பொறுத்த வரைக்கும், அவர் அதை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு இயர்சே விட்னஸ் தான், கேள்வியுற்ற சாட்சி தான். அதனால வந்து அந்த ரஃப் ஸ்கெட்ச் அப்சர்வேஷன் மக்சரை வச்சு சம்பவம் இடத்தை நிர்ணயிக்க முடியாது எந்த ட்ரையல் கோர்ட்டும். இதை நாம ட்ரையல் கோர்ட்டுக்கு தெரியப்படுத்தணும். ஆர்கியூமெண்ட் போது நம்ம டிஃபென்ஸ் கவுன்சில் அதை யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா, சீன் ஆஃப் கிரைம் அந்த விசாரணை அதிகாரி உண்மையிலேயே கிளவரான ஒரு விசாரணை அதிகாரி இருந்தா அவர் எப்படி சொல்லணும், எப்படி அந்த மகசர் எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சம்பவம் குறித்து தெரிந்த பார்த்த சாட்சி சுட்டி காட்டியதன் அடிப்படையில் நான் அந்த இடத்தை, இந்த இடத்தில் தான் சம்பவம் நடந்துள்ளது என்று தெரிய வந்தது, அதனால் அந்த சம்பவ இடத்தை நான் இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு அந்த ரஃப் ஸ்கெட்ச்லயும் வரைபடத்திலையும் அந்த விசாரணை அதிகாரி சுட்டி காட்டணும். அந்த மாதிரி சுட்டி காட்டினா அதை வந்து சாட்சியமாக அரசு தரப்பு பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி சாட்சியமாக அரசு தரப்பு சுட்டி காட்டாத பட்சத்துல நாம டிஃபென்ஸ் லாயர் வந்து அதை பயன்படுத்தி ரஃப் ஸ்கெட்சின் அடிப்படையிலே சம்பவ இடத்தை நிர்ணயிக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. நாம முக்கியமா வந்து ரஃப் ஸ்கெட்ச் மர்டர் கேஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி நாம இப்போ ஜூனியர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி இந்த கிளாஸஸ் எல்லாம் எடுக்கிறதுனால, இப்போ மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல முக்கியமா இந்த வரைபடம் பார்வை மகசர் வந்து நிறைய கேஸ்ல எந்த கேஸ்ல யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த 304A ரேஷன் டிரைவிங் கேசஸ்ல ஜட்ஜஸ் எல்லாமே கூட இத சம்பவம் எங்க நடந்தது அப்படின்னு பாக்குறதுக்காக அந்த ரஃப் ஸ்கெட்ச் அப்சர்வேஷன் மகசர் எல்லாம் பார்த்திருக்காங்க, பாக்குறாங்க. அதாவது அந்த சீன் ஆஃப் கிரைம் வந்து நடு ரோட்ல நடந்ததா இல்ல ஓரமா நடந்ததா அப்படின்ற அந்த எஸ்ஓசியின் அடிப்படையில முடிவு பண்ணி ஒரு அக்யூஸ்டோட தலையெழுத்தே நிர்ணயிக்கிறாங்க இந்த ரஃப் ஸ்கெட்ச் அப்சர்வேஷன் மார்க்ஸர் அடிப்படையில. ஆனா இந்த ஆக்சிடென்ட் கேசஸை பொறுத்த வரைக்கும்
அந்த ரஃப் ஸ்கெட்ச் அப்சர்வேஷன் சார் எதுக்காக பயன்படுது அப்படின்னு ஜஸ்டிஸ் தேவதாஸ் ராஜ்குமார் சார் நிறைய ஜட்மெண்ட் நீங்க படிச்சிருப்பீங்க. தேவதாஸ், ஜஸ்டிஸ் தேவதாஸ் அவர் எஸ் சார். எப்பவுமே வந்து ஆமா. ரொம்ப ஜஸ்டிஸ் நாகமுத்து மாதிரி அவங்க எல்லாம் வந்து ஸ்டால் வாட்டர் நல்லா நிறைய இந்த மாதிரி டீப்பா எழுதுவாங்க இந்த ரஃப் ஸ்கெட்ச் அப்சர்வேஷன் மகசரோட முக்கியத்துவம் ஏன்னா என்ன. அவங்க ட்ரையல் கோர்ட்ல இருந்து ஹைகோர்ட் ஜட்ஜாங்க தேவதாஸ். எஸ் எஸ், அதான் அதான் செங்கல்பட்டோட ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப பற்று உண்டு, நெருக்கம் உண்டு. அந்த மாதிரி ஜஸ்டிஸ் அவர் ஒரு ஜட்மெண்ட்ல எழுதியிருக்காரு, இந்த ரஃப் ஸ்கெட்ச் அப்சர்வேஷன் மகசரை பொறுத்த வரைக்கும், அதுவும் குறிப்பா இந்த ரேஷன் நெக்லிஜென்ஸ் டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் அதன் அடிப்படையில நீதிமன்றம் வந்து இந்த வாகனம் வேகமாக ஓட்டப்பட்டது என்ற முடிவுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் ஒரு தீர்ப்புல. அந்த ரஃப் ஸ்கெட்ச் எதற்காக பயன்படுத்தினா டோபோகிராஃபி, அதாவது அந்த சம்பவ இடத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்காக நீங்க பயன்படுத்திக்கலாமே தவிர அந்த வெஹிக்கிள் உண்மையிலே அந்த வாகனம் அதிவேகமாக அஜாக்கிரதையாக ஓட்டப்பட்டது இந்த ரஃப் ஸ்கெட்ச் வரப்படத்தின் அடிப்படையில முடிவுக்கு வர முடியாது அப்படின்னு அந்த தீர்ப்புல சொல்றாரு. அப்போ அந்த ரேஷ்னஸ் நெக்லிஜென்ஸ் எதன் அடிப்படையில முடிவுக்கு வரணும் அப்படின்னு அந்த தீர்ப்புல சொல்லப்பட்டது ஐ விட்னஸ், அதாவது அந்த சம்பவத்தை பார்த்த விட்னஸ் யாருமே அந்த வாகனம் அதிவேகமாகவும் கவனக்குறைவாக ஓட்டப்பட்டதாக சொல்லலைன்னா வெறும் ரஃப் ஸ்கெட்சை மாத்திரமே வைத்துக்கொண்டு நீதிமன்றம் அந்த வாகனம் அதிவேகமாக கவனக்குறைவாக ஓட்டப்பட்டது அப்படின்ற முடிவுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. இப்ப நான் ராஜ்குமார் சார் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னோம், இந்த ரோட்ல நம்ம இந்த நைட் டைம்ல மர்டர் கேஸ்ல இந்த சோர்ஸ் ஆஃப் லைட் அதை பத்தி ரஃப் ஸ்கெட்ச் அப்சர்வேஷன் மகசர்ல காட்டப்பட்டிருக்கா அப்படின்றது பார்க்கணும். சப்போஸ் இரவு நேரத்துல ஒரு அக்கரன்ஸ் நடந்ததுன்னா அதை நம்ம எடுத்த உடனே நாம கண்டிப்பா அந்த ரஃப் ஸ்கெட்ச் அப்சர்வேஷன் மகசர் தான் பார்ப்போம். அதுல இந்த சோர்ஸ் ஆஃப் லைட் எல்லாம் காட்டப்பட்டுள்ளதா அப்படின்னு வந்து நம்ம பார்ப்போம். இதுக்கு வந்து நாம உடனே அந்த ரஃப் ஸ்கெட்சை பார்த்துட்டு அதுல லைட் வெளிச்சம் லைட் எதுவுமே காட்டப்படலை அப்படின்ற ஆர்வ கோளாறுல நம்ம வந்து ஆஹ் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் ஏதாவது அது சம்பந்தமாக கேள்வி கேட்டுட்டோம்னா அவர் நிச்சயமாக ஏதாவது ஒரு விளக்கம் கொடுத்துருவார். அதனால அந்த மகசர்ல அந்த மாதிரி லைட்டு எதுவுமே சொல்லப்படலைன்னா நம்ம எதுவுமே கேட்க கூடாது. எங்க சீனியர் சொல்லி கொடுத்த பாடம் என்னன்னா, நம்ம முதல்ல எந்த கேள்வி கேட்க கூடாது அப்படின்றது தான் கத்துக்கணும். அந்த மாதிரி ப்ராசிக்யூஷன்ல அந்த சோர்ஸ் ஆஃப் லைட் பத்தி ரஃப் ஸ்கெட்ச்லயோ வரைபடத்திலயோ சொல்லப்படலை அப்படின்னா நாம வந்து அது சம்பந்தமான கேள்வி தவிர்த்திடணும். அதை ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம ஆர்கியூமெண்ட்ல சொல்லலாம். ஸோ அந்த வரைபடம் பார்வை மகசரை பொறுத்த வரைக்கும் அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் என்னெல்லாம் அப்சர்வ் பண்றாரோ அதை தான் நாம கேட்கணும். இப்போ இந்த 306 இந்த சூசைட் அபார்ட்மெண்ட் ஆஃப் சூசைட் 304B கேசஸ் அதுல எல்லாம் நம்ம பெருசா வரைபடம் பார்வை மகசர் சாட்சிகள் எல்லாம் வந்து விசாரணை குறுக்கு விசாரணை பெரிய லெவல்ல செய்யணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா நாம வந்து அந்த விட்னஸ் வந்து தற்கொலைக்கு செய்துட்டாங்க, அதே மாதிரி வரதட்சணை மரணத்துல தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களோ இல்ல தூக்கு போட்டுக்கிட்டாங்களா இல்ல மண்ணெண்ணெய் ஊத்திக்கிட்டாங்களா அதெல்லாம் நம்ம டிஸ்பியூட் பண்ணாதப்போ பெருசா நம்ம கேஸ் அந்த பார்வை மகசர் வரைபடம் இந்த மாதிரி வழக்குகள்ல பாதிக்காது. ஏன்னா அது நாம வந்து அந்த வழக்குல என்ன நம்ம வந்து நம்ம டிஃபென்ஸ் எடுக்கணும்னா, என்னோட தூண்டுதல்ல தற்கொலை செய்யவில்லை, நான் வரதட்சணை கேட்டியதும் அவங்க தூண்டல, அதனால இது வரதட்சணை மரணம் இல்லை அப்படின்ற அடிப்படையில் தான் நம்ம வழக்கை நடத்துவோம். அதனால நாம வந்து பெரும்பாலும் நீங்க அந்த கேஸ் ஃபாலோ பண்ணும்போது சீனியர்ஸ் வந்து அந்த பார்வை மகசர் வரைபட சாட்சிகள் எல்லாம் சும்மா மேலோட்டமா 2 கேள்வி கேட்டுட்டு உட்காரும்போது ஏன் அவன் சொல்லியிருக்கானே ஏன் கேட்கல அப்படின்னு ஒரு நாமக்குள்ள ஒரு கேள்வி எழும். அந்த மாதிரி கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா, அந்த மாதிரி வழக்குகள்ல நாம கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு அறிஞர் சொல்லியிருக்காரு, பிக்கெஸ்ட் கிராஸ் எக்ஸாமினேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நோ கிராஸ் எக்ஸாமினேஷன் சொல்றது தான். ஸோ அதனால தேவையில்லாத பட்சத்துல நாம குறுக்கு விசாரணை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா கொலை வழக்குகளை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா இந்த பார்வை மகசர் வரைபடம் சாட்சிகளை நிச்சயம் நம்ம குறுக்கு விசாரணை செய்ய வேண்டியது வரும். இன்னொன்று முக்கியமாக இந்த மகசர் சாட்சிகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க இந்த போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்னு ஒண்ணு இருக்கு. ஒரு எல்லா கிரிமினல் லாயர்ஸ்க்கும் எதெல்லாம் நம்ம முக்கியமா பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரிமினல் மேனுவல், அதுல ஐபிசி, சிஆர்பிசி, எவிடன்ஸ் ஆக்ட், அதை தவிர்த்து போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்னு ஒண்ணு இருக்கு.
அது போலீஸ் அபிஷியல் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக என்னென்ன நடைமுறைகள் பின்பற்றணும் அப்படின்னு அதுல தெளிவா சொல்லப்பட்டுள்ளது. அதுலதான் வந்து இந்த எக்ஸ்பிரஸ் எஃப்ஐஆர் இதெல்லாம் எக்ஸ்பிரஸ் எஃப்ஐஆர்னா என்னன்ற விவரங்கள்லாம் சொல்லப்பட்டுள்ளது. அந்த போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்லயே கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மகசர் சம்பந்தமாக சொல்லப்பட்டுள்ளது. இந்த மகசரை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் நீங்க வந்து டிஃபென்ஸ் லாயரா ஈஸியா எப்படி நீங்க கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சாட்சிகள் யாரு அப்படின்னு பார்க்கணும். பெரும்பாலான கேஸ்ல அந்த உறவின் முறை சாட்சிகள் தான் போட்டிருப்பாங்க. மகசர்ன்னும் போது என்ன சொல்றாங்க, தீர்ப்புகள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா ரெஸ்பெக்டட் இன்ஹபிட்டன்ட் ஆஃப் தி லோகாலிட்டி, அந்த பகுதியை சேர்ந்த மதிப்பு சார்ந்த மதிப்பிற்குரிய தனிநபர் சுதந்திர சாட்சிகளின் முன்னிலையில நீங்க அந்த மகசர்லாம் தயார் பண்ணுங்க அப்படின்னு தான் எல்லா தீர்ப்புகளும் சொல்லப்பட்டுள்ளது. அந்த மாதிரி தயார் செய்யாத பட்சத்துல அது ஒரு பெருத்த சந்தேகத்தை தான் உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால அந்த மாதிரி கேள்விகள் நம்ம கேட்கும்போது அந்த அவங்க எந்த வகையில அந்த சாட்சிகள்லாம் உறவு சாட்சிகள் அப்படின்றத பார்க்கணும். மகசர் வரைபடத்தை பொறுத்த வரைக்கும் பேசிக்ஸ் இதுதான். ராஜ்குமார் சார் லைன்ல இருக்காரா? வேற எதுனா பார்வை மகசர் அப்சர்வேஷன் சம்பந்தமா ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிருக்கவங்க ஏதாவது கேட்கலாம், ஷேர் பண்ணலாம். அன்மியூட் பண்ணிட்டு நெல்சன் சார் லைன்ல இருக்காங்களா? ராஜ்குமார் லைன்ல தான் இருக்காங்களா? மியூட் அன்மியூட் இல்ல, பண்ணலாம். வேற ஃப்ரெண்ட்ஸ் கொஸ்டின்ஸ் மகசர் அப்சர்வேஷன் மகசர் வரைபடம் சம்பந்தமா வேற எதுனா ட்ரையல் சம்பந்தமா ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும்னா கேட்கலாம். நம்ம எக்ஸ்பிபி இருக்காங்க. யாருன்னா? சீதாலட்சுமி மேம் இருந்தாங்களே, இருக்காங்களே. இல்ல யார் கேட்கறதுலாம் ராஜ்குமார் சார் லைன்ல இருக்காரு. ராஜ்குமார் இல்ல, ராஜ்குமார் அன்மியூட் பண்ணணும். ஏதோ பேசுறாரு கேட்கல, அன்மியூட் பண்ணணும். ஓகே. இப்போ அடுத்த கேள்வி சார், இந்த ஆல்ட்ரேஷன் ரிப்போர்ட் போடுறாங்கல்ல சார், ஆல்ட்ரேஷன். ராஜ்குமார் சார் சொல்லுங்க. சொல்லுங்க சார். ராஜாராம் சார் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சொல்லுங்க சார். வாட் இஸ் தி எவிடென்ட்ரி வேல்யூ ஆஃப் ரஃப் ஸ்கெட்ச் டூரிங் தி ட்ரையல்? அதுக்கு ஆன்சர் பண்ணிருக்கீங்களா சார்? ஆமா சார். அதாவது எவிடென்ட்ரி நீங்க சொல்லுங்க, நானும் சொல்றேன். எவிடென்ட்ரி வேல்யூ ஆஃப் ரஃப் ஸ்கெட்ச் என்னன்னு கேக்குறாங்க அவங்க ட்ரையல்ல. வேற ஒண்ணும் இல்ல சார், விஷுவலைஸ் பண்ணி காமிக்கிறாங்க. ஜட்ஜிக்கு வந்து அந்த இடத்தை தமிழ்ல சொல்றது காணொளி காட்சி பட்டி காட்டுறாங்க. அந்த இடம் எப்படிப்பட்ட இடம், இப்ப உதாரணத்துக்கு அந்த இடத்துல நடைபாதை இருக்கா, ஜீப்ரா மார்க் இருக்கா, அந்த இடம் வந்து ஒரு கடற்கரை பகுதியா, அந்த இடம் வந்து என்ன மாதிரி பகுதி அப்படின்னு சொல்லிட்டு விஷுவலைஸ் பண்ணி காமிக்கிறாங்க. ஏன்னா சம்பவம் எங்கேயோ நடக்குது, ஆனா ஜட்ஜி ஏதோ ஒரு இடத்துல விசாரிக்கிறாரு, அவர் கண்ணு முன்னாடி இதுதான் இந்த சம்பவ இடமா, இந்த இடத்துலதான் இவர் வந்திருக்காரா, இந்த இடத்துலதான் இது நடந்திருக்கா அப்படின்னு விஷுவலைஸ் பண்ணி காமிக்கிறது அப்படி பேச்சு வழக்குல உண்டு. நீங்களும் சொல்லுங்க சார். சார் ராஜாராம் சார், அதாவது இந்த எவிடென்ட்ரி வேல்யூ ஆஃப் ரஃப் ஸ்கெட்ச் அப்சர்வேஷன் பொறுத்த வரைக்கும் நாம கிரிமினல் லாவை பொறுத்த வரைக்கும் சார், கிரிமினல் ட்ரையல்ல ரெண்டு வகையா எவிடன்ஸை பிரிக்கலாம் சார். ஒன்னு வந்து சப்ஸ்டான்டிவ் பீஸ் ஆஃப் எவிடன்ஸ், இன்னொன்னு கராபரேட்டிவ் பீஸ் ஆஃப் எவிடன்ஸ். சப்ஸ்டான்டிவ் பீஸ் ஆஃப் எவிடன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரையல் அப்போ பாக்ஸ்ல ஏறி சொல்லக்கூடிய சாட்சியங்கள் எல்லாம் சப்ஸ்டான்டிவ் பீஸ் ஆஃப் எவிடன்ஸ் சார். மீதி இந்த ஃபைனல் ரிப்போர்ட்ல இருக்கிற 164 ஸ்டேட்மெண்ட், ரஃப் ஸ்கெட்ச், அப்சர்வேஷன் மகசர், இன்குவெஸ்ட், சீசர் மகசர், இது எல்லாமே பாத்தீங்கன்னா கராபரேட்டிவ் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன், இது எல்லாமே கராபரேட்டிவ் பீஸ் ஆஃப் எவிடன்ஸ். இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆனரபிள் ஜஸ்டிஸ் தேவதாஸ் அவரோட ஜட்மெண்ட் சொன்னேன். அதுல என்ன, அந்த கேஸ்ல என்ன பண்றாங்க, எல்லா எவிடன்ஸும் அந்த ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட் ஆக்சிடென்ட் கேஸ்ல எல்லா ஐ விட்னஸும் சொல்லல, ரேஷ் நெக்லிஜென்ஸ் பத்தி சொல்லல. பட் ட்ரையல் கோர்ட் என்ன பண்றாங்க, பேஸ்ட் ஆன் தி ரஃப் ஸ்கெட்ச் அண்ட் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட், அதாவது ஹெவி இன்ஜுரி ஆயிருக்கு, கண்டிப்பா இது ஆக்சிடென்ட்ல தான் நடந்திருக்கும், ரஃப் ஸ்கெட்ச்ல அவன் வந்து எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் கார்னர்ல எஸ்ஓசி காட்டியிருக்காங்க, ஸோ அங்கதான் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் அப்படின்ற அடிப்படையில அவங்க கன்விக்ட் பண்றாங்க அந்த அக்யூஸ்ட. பட் சப்சிக்வெண்டா ஹைகோர்ட் என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா, அந்த ஐ விட்னஸ் இல்லாத பட்சத்துல ரஃப் ஸ்கெட்சும் அந்த போஸ்ட்மார்டத்தின் அடிப்படையில கன்விக்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஸோ அப்ப நாம அந்த தீர்ப்புல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
எவிடென்ட்ரி வேல்யூ ஆஃப் ரஃப் ஸ்கெட்சை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் அ சப்ஸ்டான்டிவ் பீஸ் ஆஃப் எவிடன்ஸ். அதாவது அது முதன்மை சாட்சியம் கிடையாது, அதற்கு முதன்மை முக்கியத்துவம் தர முடியாது. சப்போஸ் சாட்சிகள் சொல்லி இருந்தால் அதோட ஒத்து கொராபரேஷன் பண்றதுக்காக இந்த ரஃப் ஸ்கெட்சையும் வரைபடத்தையும் பயன்படுத்தலாம். எப்ப பயன்படுத்தலாம் அப்படின்னா, முதல்ல ப்ராசிக்யூஷன் அந்த வரைபடத்தையும் ரஃப் ஸ்கெட்சையும் ப்ரூவ் பண்ணணும். சாட்சியின் அடிப்படையில இந்த நேரத்துல அதுல எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது. அப்படி நிரூபிக்கப்பட்டா அந்த ரஃப் ஸ்கெட்சையும் வரைபடத்தையும் கராபரேட்டிவ் பீஸ் ஆஃப் எவிடன்ஸாக துணை செய்யக்கூடிய சாட்சிகளாக பயன்படுத்திக்கலாம். சப்ஸ்டாண்டிவ் பீஸ் ஆஃப் எவிடன்ஸா பயன்படுத்த முடியாது. எந்த சாட்சியுமே இல்லாத பட்சத்துல இந்த வரைபடத்தையும் பாறைமுறையும் பயன்படுத்த முடியாது. மற்ற சாட்சிகள் இருக்கும்போது இதை அதுக்கு துணையாக பயன்படுத்திக் கொள்ளலாம். இதுதான் சார் எவிடென்ட்ரி வேல்யூ ஆஃப் ரஃப் ஸ்கெட்ச் அண்ட் அப்சர்வேஷன் மக சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்தது சார், நம்ம ஆல்ட்ரேஷன் ரிப்போர்ட் இந்த சார்ஜ் ஷீட்ல முக்கியமா இடம் வந்து ஆல்ட்ரேஷன். இதுக்கு என்ன மாதிரி சூழ்நிலையில ஐஓஎஸ் பண்றாங்க, இது எந்த விதத்துல ப்ராசிக்யூஷனுக்கு வலு சேர்க்குது, அதுல நம்ம டிஃபென்ஸ் எப்படி பண்ணி ஆல்ட்ரேஷன் ரிப்போர்ட்டுங்களா சார்? ஆமா. ஆக்சுவலா வந்து நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும், நம்ம ரொம்ப மிகைப்படுத்தி தான் நம்ம ஆளுங்க கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. காவல் நிலையத்துக்கு போனாலும் அவங்களும் மிகைப்படுத்தியே எழுத சொல்லலாம். ஒரு உதாரணத்துக்கே நான் ஒரு கேஸ் சொல்றேன். ஹர்ட் கேஸ்ல போயிட்டு அடிச்சு மண்டெல்லாம் பொழுந்து ரத்தங்கத்தெல்லாம் வருதுன்னு ஒருத்தர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. பட் வூண்ட் சர்டிபிகேட் வாங்கி போகும்போது எக்ஸ்டர்னல் இன்ஜரிஸ் எதுவுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி பட்சத்துல இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன்ற ஒரு பவர் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? ஸோ எஃப்ஐஆர்ல 326 போட்டிருக்காங்கன்னா சப்சிக்வெண்டா அந்த எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி பிரைமா ஃபேசி என்ன கேஸ் மேட் அவுட் ஆஃப் 323. ஏன்னா எக்ஸ்டர்னல் இன்ஜரிஸ் இல்லைன்னா கூட சார் உங்களுக்கு தெரியும், பெயின் ஜஸ்ட் மியர் பெயின் அமௌண்ட்ஸ் டு ஹர்ட். அதாவது சாதாரண வலி இருந்தாலும் அதுவும் காயம் ஏற்படுத்தியதாக தான் அர்த்தம் ஆகும் அப்படின்னு நம்ம சட்டம் சொல்லுது. வெளிப்புற காயம் தேவையில்லை. ஸோ அப்போ போலீஸ் என்ன பண்றாங்கன்னா 323 தான் சார்ஜ் ஷீட் போட முடியும். அந்த மாதிரி போடுற பட்சத்துல 326 323 ஆல்டர் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த ஆல்ட்ரேஷன்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ததுக்கு அப்புறமாக சாட்சிகளை சேகரிக்கும் போது அவங்களுக்கு இந்த என்ன குற்றம் இழைக்கப்பட்டிருன்னு தெரிய வரலாம். அதே மாதிரி எஃப்ஐஆர் போடும்போது நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 பேர் மேல கொடுத்துருக்கலாம். 4 and 20 அன்னோன்ஸ் கொடுத்துருக்கலாம். அதுக்கப்புறமா விசாரணை செய்யும் போது 4 பேர் 5 பேர் தான் அந்த அஃபென்ஸ்ல இன்வால்வ் ஆயிருந்தா இருக்கலாம். அப்போ அந்த 4 பேர் 5 பேர் மேல வந்து சார்ஜ் ஷீட் போடணும்னா அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா ஆல்டர் பண்றாங்க. விசாரணையில இந்த 5 பேர் தான் இந்த குற்றத்துல ஈடுபட்டிருக்காங்க, வேற யாரும் ஈடுபடல அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து ஆல்டர் பண்றாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இன்வேரியபிளா எல்லா சார்ஜ் ஷீட்லயும் என்ன பண்றாங்கன்னா டிடிபி ஒப்பீனியன் வாங்கி டெப்யூட்டி டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன் அவர் இல்ல பப்ளிக் ப்ராசிக்யூட்டரோட ஒப்பீனியன் வாங்கி அவர் என்னென்ன செக்ஷன் மேட் அவுட் ஆகி சொன்னதுக்கு அப்புறமா ஆல்ட்ரேஷன் பண்றாங்க. பொதுவா ஆல்ட்ரேஷன் ரிப்போர்ட்டை வந்து பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மேஜரா டிஃபென்ஸுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா ஒரு கேஸ் வந்தது. அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா 376 வந்து அவங்க இந்த அக்யூஸ்டு அவங்க பேரண்ட்ஸ் எப்பவுமே வந்து நம்ம ஊர்ல வந்து குற்றம் எழுத்தனோட சேர்ந்து அவங்க ஃபேமிலியும் சேர்த்து போட்டுறாங்க. அந்த மாதிரி போடும்போது சப்சிக்வெண்டா என்ன பண்றாங்க, அந்த போலீஸ் வந்து மற்ற சாட்சியெல்லாம் விசாரணை பண்ணி அந்த 2 அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் இந்த வழக்குல இன்வால்வ் ஆகல அப்படின்னு சொல்லி அவங்க பேரை நீக்கி ஆல்ட்ரேஷன் ரிப்போர்ட் தயார் பண்ணி சார்ஜ் ஷீட் போடுறாங்க. இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் ரிப்போர்ட் போடும்போது அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆரம்பத்துல அந்த பெண் வந்து எல்லாரையும் காமனா அக்யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்க அப்பா அம்மாவையும் நீக்கும் போது அந்த ஆல்ட்ரேஷன் ரிப்போர்ட் வந்து நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாம். மற்றபடி பாத்தீங்கன்னா பெருசா டிஃபென்ஸ்ல வந்து ஆல்ட்ரேஷன் ரிப்போர்ட் வந்து பெருசா ஒன்றும் கிராஸ் பண்றதுக்கு ஒன்றும் பாயிண்ட்ஸ் அவசியமா ஏற்படாது. நம்ம ட்ரையல் லாயர்ஸ்க்கு முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 161 ஸ்டேட்மெண்ட், 164 ஸ்டேட்மெண்ட். மர்டர் ட்ரையலா இருந்தா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர்ல எப்போ அஃபென்ஸ் நடந்திருக்கு, எவ்வளவு நேரத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எஸ்ஓசிக்கு என்ன டிஸ்டன்ஸ். நாம இங்க ட்ரையல் கோர்ட்ல தான் வந்து 1 நாள் 2 நாள் டிலே கூட பெருசா எடுத்துக்க மாட்டாங்க.
ஆனா ஹைகோர்ட்ல நீங்க பாத்திருப்பீங்க ராஜ்குமார் சார், நிறைய ஆமா, ஜட்மெண்ட் 2 hours 3 hours டிலேவே கூட ஃபேட்டல்னு சொல்றாங்க. 1 கிலோமீட்டர் கண்டிப்பா. 2 கிலோமீட்டர் போலீஸ் ஸ்டேஷன் இருந்ததுன்னா 2 hours 3 hours கூட ஃபேட்டல்றாங்க. ஏன்னா அந்த 2 3 மணி நேரத்துல நம்ம கதை கட்டிடலாம், நிறைய கதை கட்டிடலாம். அதுதான் எம்பலிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால நாம வந்து அந்த மர்டர் ட்ரையல்ல முக்கியமானது எஃப்ஐஆர் ரொம்ப முக்கியம். மற்ற 376லயோ 306லயோ 304பிலயோ நீங்க டிலே பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. அது ஒரு பெரிய பாயிண்டா வராது. மர்டர் ட்ரையல்ல நிச்சயம் ஏன் முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு பாயிண்ட்லயே கூட நிறைய கேஸ் ஜெயிச்சிருக்கும். நீங்க கூட நிறைய எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கூட நீங்க சொல்லலாம் சார். ஆமா, நிறைய ஆமா, கேஸ் ஜெயிச்சிருக்குல்ல கண்டிப்பா. டிலே. ஏன்னா அந்த டிலே டிலே எதுக்காக கேஸ் ஜெயிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா நிறைய நீங்க பார்த்திருப்பீங்க கிராஸ் பண்ணும்போது, லேமேன் வரவங்க லேமேன் அவங்க வந்து நடந்த உண்மையை தான் சொல்லுவாங்க. நிச்சயம் ஒரு அஃபென்ஸ் நடந்த உடனே போலீஸ் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. 10 to 15 minutesல வந்துருவாங்க. அப்புறமா தான் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் டிராஃப்ட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து எல்லா விசாரணையும் பண்ணிடுவாங்க. பொதுவா நாம மறுபடி என்ன அந்த சாட்சி கிட்ட கேட்போம்னா, போலீஸ் வந்து எப்போ வந்தாங்கன்னு கேட்போம். எஃப்ஐஆர் போறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இருப்பாங்க, டைம் சொல்லிடுவான். இவனை எல்லாம் விசாரிச்சாங்களான்னு கேட்போம், விசாரிச்சுட்டேன்னுடுவான். ஸோ இன்வெஸ்டிகேஷன் எஃப்ஐஆருக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னும் போது அந்த எஃப்ஐஆரே இட் பை 162, அந்த எஃப்ஐஆரே வந்து ஸ்டேட்மெண்ட் ஆயிடும், கம்ப்ளைண்டா ஆகாது அந்த கம்ப்ளைண்ட். அப்படி இருக்கும்போது எர்லியஸ்ட் இன்ஃபர்மேஷன் போலீஸ்காரங்க கேதர் பண்ணதெல்லாம் மறைச்சிட்டு இந்த எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்னு ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் அப்பீல் பண்ணி நிறைய கேஸ்ல அந்த ஒரு பாயிண்ட்ல விடுதலை பண்ணியிருக்காங்க. ஸோ மர்டர் கேஸ்ல நம்ம முக்கியமா வந்து இந்த எஃப்ஐஆர் டைம் பார்க்கணும். இன்னொன்னு முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்போ கோர்ட்டுக்கு. ஹலோ, யாரோ யாருக்குன்னா சந்தேகம் இருக்கா? ஏதோ குரல் கேட்டுது. இல்ல எஸ் ஹேண்ட் சார். அடுத்தபடியா நம்ம நல்லா ரொம்ப நல்லா இருந்தது சார். இப்ப அடுத்தபடியா இந்த சார்ஜ் ஷீட்ல இடம்பெறுது எதுன்னா, இந்த ஃபார்ம் 95. அது ஆமா. நம்ம இன்னமும் நிறைய சந்தேகம் இருக்கு. ஃபார்ம் 95ஆ, ஃபார்ம் 91ஆ அப்படி. அந்த ம். ஃபார்ம் 95ல ப்ராசிக்யூஷனுக்கு டிஃபென்ஸுக்கு எதுக்காக அந்த ஃபார்ம் 90 தரப்புல போடுறாங்க? ஃபார்ம் 95. ஃபார்ம் 95ங்களா? எஸ் சார். ஆக்சுவலா வந்து ஃபார்ம் 95ன்றது அது ஓல்டு ஃபார்ம், இப்போ ஃபார்ம் 91. ஆனா நம்ம பேச்சு வழக்குல ஃபார்ம் 95 பழசு தானே. இன்னைக்கும் நம்ம சிஆர்பிசி தானே சார் கூப்பிட்டு இருக்கோம். ஆமா சார் அதுக்கு முன்னாடி ஒரு ராஜாராம் சார் ஏதோ ஒரு இது கேட்டிருக்காரு. அது என்ன கொஸ்டின் சார்? ஸ்கிரீன்ல வந்தது. அது ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, என்னன்னு பாருங்க. என்ன சொல்றாருன்னா, further if the witness do யாரோ not ரைட் speak பண்றாங்க. about the accused, we are representing 3 or many accused person, should we cross examine them அப்படின்னு கேக்குறாரு. இல்ல இல்ல என்னன்னா ரிப்பீட் பண்ணுங்க. Repeat firstல இருந்தா, you mentioned about 161 statement sir, can a witness say something which is which is not there is 161 statements, and if we say so, can it be entertained by the court sir? Further, if the witness do not speak about the accused we are representing, there are many accused persons, should be cross-examined. Question கேக்குறாரு. cross-examined. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து 161 ஸ்டேட்மெண்ட்ல இல்லாதது சொன்னா என்ன பண்ணணும் விட்னஸ், அதானே? எஸ் சார். ராஜ்குமார் சார் எஸ் சார், அதுதானே? எஸ் ஆமா சார். சார் அதுதான் நம்ம மர்டர் இது நம்ம ட்ரையல், கிரிமினல் ட்ரையல கான்ட்ராடிக்ஷன்லயே ஜெயிச்சிடலாம் சார். நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. இததான் நம்ம படிக்கணும். எப்படி நீங்க அதை ப்ரிப்பேர் பண்ணணும்ன்றது நான் சொல்றேன். ட்ரையல் லாயரா நாங்க எப்படி ஆபீஸ்ல ப்ரிப்பேர் பண்ணுவோம் அதை ஜூனியர்ஸ் நம்ம சீனியர்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணிக்கலாம். அதாவது சார் ராஜாராம் சார் கேள்வி கேட்ட மாதிரி 161 ஸ்டேட்மெண்ட்ல சொல்லாதத அந்த விட்னஸ் கோர்ட்ல வந்து சொல்றான் அப்படின்னா அது பேர் ஒமிஷன். அதாவது ஒமிஷன் சொல்லுவோம். அந்த ஒமிஷன் அமௌண்ட்ஸ் டு கான்ட்ராடிக்ஷன். 161ல சொல்லாத விஷயங்கள், புது விஷயங்கள் வந்து சொல்றது. அதை நிச்சயமா வந்து அந்த விட்னஸ் கிராஸ் பண்ணும்போது நிச்சயமா நீங்க அதை கேட்கணும். எப்படி கேட்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த விட்னஸ் கிட்ட இப்போ நீ முதல்ல விசாரிக்கும் போது இந்த மாதிரி சொல்லியே, இந்த விஷயத்த உன்னை போலீஸ் விசாரிக்கும் போது சொன்னையா அப்படின்னு கேட்கணும். அந்த விட்னஸ் சொன்னேன்னு சொன்னா கூட நீங்க பயப்பட தேவையில்ல. சொல்லல அப்படின்னா அதோட முடிஞ்சு போச்சு. அந்த விட்னஸ் சொன்னேன்னு சொன்னா கூட நீங்க பயப்பட தேவையில்ல. அந்த விட்னஸோட 161 ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ண ஐஓ வந்து
எவிடன்ஸ் கொடுக்க வருவாரு. அந்த ஐஓ கிட்ட திரும்ப நீங்க இந்த கொஸ்டினை ரிப்பீட் பண்ணணும். இந்த விட்னஸ் இந்த நீதிமன்றத்துல இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அப்போ ஆஹ் அந்த மாதிரி உங்க விசாரணையில சொல்லியிருக்காரா, 161ல சொல்லியிருக்காரா அப்படின்னு நீங்க அந்த ஐஓவை கேட்கணும். அந்த ஐஓ நிச்சயமாக என்ன கொஸ்டின் என்ன ஆன்சர் பண்ணுவாருன்னா சொல்லல அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா இல்லாத விஷயங்களை இல்லன்னு தான் அவரால் ஒத்துக்க முடியும். அதை மீறி அவரால் எந்த பதிலும் சொல்ல முடியாது. இது பேரு தான் கான்ட்ராடிக்ஷன். இந்த கான்ட்ராடிக்ஷனை ப்ரூவ் பண்ணணும். நம்ம டிஃபென்ஸ் லாயர் ப்ரூவ் பண்ணணும். அந்த விட்னஸ் கிட்ட இந்த 161 ஸ்டேட்மெண்ட்ல இல்லாத சொல்ற விட்னஸ் கிட்ட கிராஸ் பண்ணும்போது கேட்டுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அது கான்ட்ராடிக்ஷன் ப்ரூவ் பண்ணதா ஆகாது. சப்சிக்வெண்டா ஐஓ அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா ப்ரூவ்டு. அதாவது நான் போலீஸ் விசாரணையில சொல்லல ஒத்துக்கிட்டாங்கன்னா ப்ரூவ்டு. அதோட நீங்க ஐஓ கேட்க தேவையில்ல. ஆனா நான் போலீஸ் விசாரணையில இங்க வந்து சொன்ன விவரத்தை சொன்னேன் அப்படின்னு விட்னஸ் சொன்னாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், அந்த ஐஓவை அந்த ஐஓ கிட்ட கேள்வி திரும்பவும் கேட்கணும். அப்பதான் கான்ட்ராடிக்ஷன் ஸ்டாண்ட்ஸ் ப்ரூவ்ட். எவிடன்ஸ் ஆக்ட் ஓல்ட் ஆக்ட்ல செக்ஷன் 145 கிராஸ் எக்ஸாமினேஷன் ஆஃப் ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட் இன் ரைட்டிங். ஸோ 161 ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கான்ட்ராடிக்ஷன்லயே நீங்க ஜெயிச்சிடலாம். இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏ என்ற நபர் வந்து பி என்ற நபரை மர்டர் பண்ணிட்டாருன்னு ட்ரையல். கோர்ட்ல வந்து ஏ என்ன சொல் சின்றவர் தான் வந்து அதை பார்த்த சாட்சி. சி கோர்ட்ல வந்து என்ன சொல்றாருன்னா ஏ என்ற நபர் வந்து பி என்ற ப்ராசிக்யூஷன் கேஸ் 161 ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா சி ஏ என்ற நபர் பி என்ற நபரை வந்து கட்டையால அடிச்சார் அப்படின்றது தான் கேஸ். தலையில அடிச்சார் அப்படின்றது தான் கேஸ். இங்க கோர்ட்ல வந்து அதே சி என்ற நபர் வந்து ஏ என்ற நபர் பி என்ற நபரை வந்து கத்தியால பின்பக்கமாக தலையில அடிச்சார் அப்படின்னு சொல்றாருன்னா இதுதான் கான்ட்ராடிக்ஷன். 161 ஸ்டேட்மெண்ட்ல கத்தியால பின்பக்கம் மண்டையில அடிச்சாரு அப்படின்னு சொல்லல. அப்ப நீங்க சி என்ன கேட்கணும், போலீஸ் விசாரணையில நீ ஏ என்றவர் பி என்றவர் வந்து கத்தியால பின்பக்கம் மண்டையில அடிச்சாரா, அப்படி அடிச்சாருன்னு சொன்னியான்னு கேட்கணும். அவன் சொல்லல அப்படின்னா கான்ட்ராடிக்ஷன் ப்ரூவ்டு. ஆனா சொன்னேன் அப்படின்னு சொன்னார்னா நீங்க அந்த ஐஓ கிட்ட கேட்கணும். என்ன கேட்கணும், இந்த மாதிரி ஏ என்ற நபர் பி என்ற நபரை கத்தியால பின்பக்கமாக தலையில அடிச்சாரா அப்படின்னு கேட்கணும். அவர் நிச்சயம் இல்லைன்னு தான் சொல்லுவார். ஏன்னா அவரோட ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருக்கு, கட்டையால அடிச்சதா தான் இருக்கு. இதுதான் கான்ட்ராடிக்ஷன். இப்போ இந்த மாதிரி நீங்க கான்ட்ராடிக்ஷன் ப்ரூவ் பண்ணும்போது அந்த ஜட்ஜி என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. ப்ராசிக்யூஷன் கேஸ் கட்டையால அடிச்சதா, ஆனா இவங்களுக்கு இந்த பார்த்த ஒரே சாட்சி கத்தியில பின்பக்கமாக அடிச்சதா சொல்றாங்க. இப்போ அந்த கேஸ்ல எப்படி அக்யூஸ்டை கன்விக்ட் பண்ண முடியும்? சோ கான்ட்ராடிக்ஷன் ப்ரூவ் பண்ணாலே நாம கேஸை ஜெயிச்சிடலாம். அதனால நம்ம ஜூனியர்ஸ் எல்லாரும் நம்ம ஸ்டார்ட் பண்றவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது எப்படி கான்ட்ராடிக்ஷனை நாம கண்டுபிடிக்கணும்ன்றது. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் LW1 எப்பவுமே கம்ப்ளைனண்டா தான் இருப்பாங்க. ஒரு நோட் புக்ல நீங்க என்ன பண்ணணும், டேபுலர் காலம் போட்டுக்கணும். LW1 அவர் பேரை போட்டு ஃபர்ஸ்ட் டேபிள் கம்ப்ளைண்ட், ரெண்டாவது அவரோட 161 ஸ்டேட்மெண்ட், ஃபர்தர் 161 ஸ்டேட்மெண்ட் இருந்தா அது, 164 இருந்தா அது. இந்த நாலுத்துலயும் முதல்ல எது கம்ப்ளைண்ட்ல என்ன சொல்லியிருக்காரு, 161ல என்ன சொல்லியிருக்காரு, 164ல என்ன சொல்லியிருக்காரு, நீங்க அந்த டேபிள்ல எழுதணும். எதுல விட்டு இருக்கு எதுல ஆட் பண்ணிருக்கு எல்லாத்தையும் எழுதணும். அதுக்கப்புறமா சீஃப்ல எழுதும் போது இது எதுலையுமே சொல்லாத நாள்லயும் சொன்னியான்னு கேட்கணும். ஸோ கான்ட்ராடிக்ஷன் நீங்க ப்ரூவ் பண்ணீங்கனாலே நீங்க கேஸ ஜெயிச்சிடலாம். அடுத்த கேள்வி ராஜாராம் சார் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த கேள்வி வந்து இந்த 161 ஸ்டேட்மெண்ட்ல இந்த விட்னஸ் வந்து ஒரு 3-4 அக்யூஸ்ட் இருக்கும்போது என்னை பத்தி சொல்லாதப்ப நான் கேள்வி கேட்கணுமா அப்படின்னாரு. உங்களை பத்தி சொல்லாதப்ப நீங்க கேள்வியே கேட்க தேவையில்லை. ஏன் கேட்கணும்? சோ ஒரு அக்யூஸ்ட் வந்து அக்யூஸ்ட பத்தி இம்ப்ளிகேட் பண்ணி 161ல சொல்லியிருந்தாலும் கோர்ட்ல வந்து அவர் வந்து சீஃப்ல சொல்லலைன்னா நீங்க 161ல சொல்லி இருக்கிறதுனால அவர் கிராஸ் பண்ண தேவையில்லை. 161 சட்டப்படி செல்லாது. 162 படிங்க, சிஆர்பிசி புதுசு செக்ஷன் பாத்துக்கங்க. பழைய சிஆர்பிசில 162ல வந்து யூஸ் ஆஃப் 161 ஸ்டேட்மெண்ட் பத்தி போட்டிருப்பாங்க. அது கான்ட்ராடிக்ஷன் பர்பஸ்க்கு மாத்திரம் தான் நீங்க யூஸ் பண்ணலாம். அதை கராபரேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. அதனால அந்த சாட்சி 161ல உங்க அக்யூஸ்ட பத்தி சொல்லி இருந்தாலும் நீதிமன்றத்துல வந்து உங்க அக்யூஸ்ட பத்தி சொல்லாத பட்சத்துல நீங்க பயப்பட தேவையில்லை, நீங்க கேள்வி கேட்க தேவையில்லை. ஆனாலும் ராஜ்குமார் சார் நீங்க பாத்திருப்பீங்க 161 அடிப்படையில தண்டனை கொடுத்தவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா அதுக்காக நம்ம
அதுக்காக நம்ம சட்டப்படி தான் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி வருவாங்க நாம எதிர்பார்க்க முடியாது. 161 ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில தண்டனை கொடுத்து இதே ஜஸ்டிஸ் நாகமுத்து அடிக்கடி ராஜீவ் மாஸ்டர் ஜஸ்டிஸ் நாகமுத்து தான் கோட் பண்ணுவாரு. அவர் வந்து 2 பேரை ட்ரைனிங் காமிச்சார். செஷன்ஸ் ஜட்ஜஸ் கோர்ட்ல வந்து அக்யூஸ்ட பத்தி சொல்லாத பட்சத்திலையும் அந்த சார்ஜ் ஷீட்ல இருக்க 161 ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில தண்டனை கொடுத்தாங்க. இத்தனைக்கும் லைஃப் சென்டென்ஸ் கொடுத்தாங்க மர்டர் ட்ரையல். மத்தியானம் கூட ராஜீவ் மாஸ்டர் கிட்ட பேசிட்டு இருந்தார். சார் சொன்னார் சீரியஸ் அஃபென்ஸ்ல நம்ம இன்னும் சீரியஸா பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னும் நுணுங்கி ஆராயணும் அப்படின்னு சொன்னாரு ஜட்ஜு. ஆனா அந்த கேஸ்ல செஷன்ஸ் அஃபென்ஸ்ல விட்னஸ் எல்லாம் ஆஸ்திரேல் ஆகி 161 ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில தீர்ப்பு தண்டனை கொடுத்திருந்தாங்க. இந்த ஹைகோர்ட் ரிவர்ஸ் பண்ணி அவங்கள ஜுடிஷியல் அகாடமி ட்ரைனிங்க்கு அனுப்புனாரு. அந்த மாதிரி ஜட்ஜஸ் இருந்தாங்க. ஜஸ்டிஸ் நாகமுத்து எல்லாம் இருந்தாங்க, PN பிரகாஷ் இருந்தாங்க, ஜஸ்டிஸ் தேவதாஸ் இருந்தாங்க. அதனால இந்த ராஜாராம் சார் இந்த கேள்வி கேட்க வச்சதுக்கு காரணம் இதுதான். அவர் கூட பார்த்திருக்கலாம் உங்களுக்கு 161 ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில தண்டனை எல்லாம். நிச்சயம் 161 ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில தண்டனை கொடுக்க கூடாது. எந்த சாட்சியும் 161 ஸ்டேட்மெண்ட்ல அக்யூஸ பத்தி சொல்லி நீதிமன்றத்துல வந்து சொல்லாத பட்சத்துல நீங்க கேள்வி தயவு செய்து கேட்க வேண்டியது இல்லை. நீங்க சட்டப்படிதான் நீங்க போகணும். ஜட்ஜி அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. நாம வந்து அந்த கேஸ்ல அந்த ஜட்ஜி என்ன விளக்கம் கொடுத்தாங்கன்னா, டிஃபென்ஸ் லாயர் 161 ஸ்டேட்மெண்ட் ரெஃபர் பண்ணி ஆர்கியூ பண்ணாரு, அதனால நான் ஜட்மெண்ட் கொடுத்தேன். அதுக்கு ஜஸ்டிஸ் நாகமுத்து என்ன சொன்னாங்கன்னா, அப்போ சட்டப்படி நீங்க கொடுக்கல, டிஃபென்ஸ் லாயர் சொன்னதுனால கொடுத்துட்டீங்க. நீங்க வந்து விளக்கம் கேட்டும் நீங்க சட்டத்தை புரிஞ்சுக்க விரும்பல, சோ அதனால நீங்க போங்க ஜுடிஷியல் அகாடமி ட்ரைனிங்னு சொன்னாரு. சோ சட்டப்படி நடக்கிறதுக்கு தான் எல்லாருமே இருக்கிறோம். சட்டத்துக்கு உட்பட்டு தான் நம்ம கேள்வி அடங்கணும். ஸோ ராஜாராம் சார் 161 ஸ்டேட்மெண்ட்ல சொல்லி கோர்ட்ல வந்து சாட்சி சொல்லலைனால நீங்க பயப்பட வேண்டியது இல்லை. நீங்க கிராஸ் பண்ண வேண்டாம், தைரியமா நோக்கிறோம் சொல்லி உட்காந்துடலாம். வேற எதுனா இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணது வேற என்ன சந்தேகம் இருந்தா பாத்துக்கலாம். ராஜ்குமார் சார் வேற கேள்வி மீதி நம்ம அடுத்த செஷன்ல கூட பாத்துக்கலாம். ஏன்னா டைம் என்ன ஆகுதுன்னு தெரியல. இதுல எதுனா சந்தேகம் இருந்தா கேட்கலாம் சார். ஒரே நாள்ல எல்லாம் சொன்னா அப்படியே கிராம்ப் ஆயிடும். இன்னைக்கு நம்ம ஃபைனல் ரிப்போர்ட்டு, ரஃப் ஸ்கெட்ச், அப்சர்வேஷன், மகசர், ஆல்ட்ரேஷன் ரிப்போர்ட்டு, 161 ஸ்டேட்மெண்ட் யூசஸ் இதெல்லாம் பார்த்தோம். இதுக்குள்ள நமக்கு சந்தேகம் இருந்தா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஒரு 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ். அதுக்கப்புறம் ராஜ்குமார் சார் இன்னும் நிறைய இருக்கு, அந்த இன்கொஸ்ட் ரிப்போர்ட் அதெல்லாம், அதுவும் நல்ல சப்ஜெக்ட். அது நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல கூட பார்த்துக்கலாம். இது வரைக்கும் சார் இப்ப இந்த 161 ஸ்டேட்மெண்ட்ல இல்லாத நபரை பத்தி நம்ம கேட்காம போனது நல்லதுன்னு சொல்லி எனக்கு சொல்லிட்டீங்க. பட் இதுல கேட்டா என்ன ஆபத்துன்னா அவர் ஃபுல்ஃபில் பண்ணுவார் இல்லையா? கேட்டா நம்மளே வாங்கிட்ட மாதிரி ஆயிடும். சேம் சைட் கோல் போட்ட மாதிரி கிராஸ் எக்ஸாமினேஷன் வச்சு கன்விக்ட் பண்ணிடுவாங்க. நான் ஒரு 304A அப்பீல் நடத்தினேன். ட்ரையல் லாயர் ஒருத்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, சீஃப்ல சொல்லவே இல்லை, கிராஸ் எக்ஸாமினேஷன்ல அக்யூஸ்ட பத்தி கேட்டு நீ எப்படி பார்த்தனா, அவன் கொஞ்சம் தூரம் போய் வண்டியை நிறுத்தி எட்டி பார்த்தான், அதனால பார்த்தேன்னு சொல்லிட்டான். இதை போய் அப்பீல்லயே நீங்க என்ன பண்ணுவீங்க? விட்னஸ் ஐடென்டிஃபை பண்ணிடறான்ல. இப்ப கிராஸ்ல நீங்க ராஜீவ் மாஸ்டர் தேங்க்யூ, கிராஸ்ல நீங்க வந்து கேட்டீங்கன்னா விளைவு தான். உங்க கிளைண்ட் நீங்களே ஜெயிலுக்கு அமிச்ச மாதிரி. சொல்லாததை கேட்க கூடாதுன்றது தானே பாடம். சோ ஒமிஷன் இருக்கலாம், பட் கமிஷன் இருக்கக்கூடாது. எஸ் எஸ், ஒமிஷன் இருந்தா கூட we can fill it up. அதாவது ஆர்குமெண்ட்ல இஃப் யூ கமிட், ஆர்குமெண்ட்ல நம்ம ஆன்சர் பண்ணவே முடியாது ஜட்ஜி கிட்ட. நீங்களே தான் கேட்டிருக்கீங்களே கிராஸ் எக்ஸாமினேஷன்ல, அப்புறம் நம்மளை புடிச்சுப்பாங்க. தேங்க்யூ 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 சார், தேங்க்யூ ஸோ மச். சுகந்தி மேம், எனி டவுட்? இப்பதான் வந்தாங்க வைஸ் பிரசிடென்ட், எக்ஸ் வைஸ் பிரசிடென்ட். அப்புறம் எங்க டவுட் இருக்கும்? கரண்ட் வைஸ் பிரசிடென்ட் லைன்ல இருக்காங்க, எக்ஸ்பிபி இருக்காங்க. அவங்களுக்கு எனி டவுட்ஸ் இருந்தா கேட்டுக்கிட்டோம். யாரோ ரைஸ் பண்ணிருக்காங்க. மெசேஜ்ல ஏதாவது क्वेश्चंस வந்திருக்கா? மெசேஜ்ல ஏதாவது क्वेश्चंस வந்திருக்காமா? இல்ல சார், ராஜாராம் சார் क्वेश्चनோட நிக்குது, அதுக்கப்புறம் மெசேஜ். ஓகே ஓகே, தேங்க் யூ தேங்க் யூ. பி ஜெயஸ்ரீ மேம், ஏதாவது டவுட்ஸ்? என்ன கார்த்திகா மேம் இருக்காங்க. தேவகி மேம், ராஜ்குமார் ஜூனியர் தேவகி மேம் இருக்காங்க.
சீனியர் இருக்காங்க, அதனால டவுட். பிபி இருக்காரு, ஜி முருகன். முருகன் சார் இருக்காரா? இருக்காரு. ஒரே ஸ்டால் வாட். தொண்டை சரியாயிடுச்சானு தெரியல. நல்லா இருந்தது சொன்னேன், நல்லா ரொம்ப சொன்னாங்க. முருகன் சார், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. தேங்க்யூ வெரி தேங்க்யூ மச் சார். சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அதான் இந்த எஃப்ஐஆர் ஐஓ கிட்ட கேட்க ஒரு முக்கியமான கேள்வி ஒண்ணு சொன்னீங்க, அந்த போர்ஷன் மட்டும் ரிப்பீட் பண்ண முடியுமா சார்? இந்த எஃப்ஐஆர்ல டைமிங்கும் எல்லாம் எப்போ வந்து எஸ்ஓஎஸ்க்கு எப்போ போனீங்க, அந்த டைம் வந்து பண்றதுக்கு எஃப்ஐஆர்ல டைம் பார்க்க சொன்னீங்க. அஃபென்ஸ் நடந்த டைம் சொல்லிட்டு உடனே ஃபைனல் ரிப்போர்ட் போன மாதிரி இருந்தது. ஆமாமா, எஃப்ஐஆர் டைம் மெயினா ஏன் பார்க்க சொன்னதுன்னா, இன்னொன்னு சொல்ல மாட்டேன். ஆமா, அந்த எஃப்ஐஆர்ல கோர்ட் சீல் அண்ட் டைம் பார்க்கணும் சார். அதாவது எப்போ கோர்ட்டுக்கு ரீச் ஆச்சு, மர்டர் ட்ரையல்ல ரொம்ப முக்கியமான விஷயம் அது. டிலேக்காக அன்எக்ஸ்பிளைன் டிலே வந்து பேட்டர்ன் ப்ராசிக்யூஷனுக்கு. அதுல நாம பெரும்பாலும் நாம வந்து என்ன பண்ணுவோம்னா சீலை பார்ப்போம், கோர்ட் சீலை மட்டும் பார்ப்போம். பட் நாம முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா ஜட்ஜஸோட சிக்னேச்சர், டேட், அதை பார்க்கணும். ஏன்னா இப்ப சாட்டர்டேஸ் சண்டேஸ்ல கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா மண்டே சீல் அடிப்பாங்க, மண்டே தான் சீல் அடிப்பாங்க. நாம என்ன நினைச்சுப்போம்னா, 3 days கழிச்சு மண்டே தான் வந்து எஃப்ஐஆர் ரிசீவ் பண்ணிருக்காங்க கோர்ட்ல அப்படின்னு நினைச்சுப்போம். அப்படி கிடையாது, அவங்க வீட்டுல கூட கொடுத்துருப்பாங்க. சாட்டர்டே மேஜிஸ்ட்ரேட்டோட டேட், டைம், சீல்லாம் இருக்கும். ஸோ நாம அந்த மேஜிஸ்ட்ரேட் கிரீன் இங்க்ல போற டேட், டைம், சீல், கோர்ட்டுக்கு வந்த எஃப்ஐஆர் டைம் பத்தி பாக்குறதுக்கு அததான் நம்ம பார்க்கணும். மற்றபடி இந்த ஐஓ வந்து எப்போ சீன் ஆஃப் அக்கரன்ஸுக்கு டைமுக்கு போனார், அது இதெல்லாம் வந்து அது நம்ம ஸ்ட்ரைட் ஜாக்கெட் ஃபார்முலா மாதிரி எல்லா கேஸ்க்கும் பண்ண முடியாது. அந்தந்த கேஸை பொறுத்து தன்மை மாறும். மேல நான் ஒரு 3-4 days முன்னாடி அந்த தஷ்வந்த் கேஸ் நடந்தது, அந்த அவங்க மதர் மர்டர் கேஸ். அது ஒரு சீனியர் அட்வொகேட் வந்தாரு, அதுல நிறைய குளறுபடி பண்ணி வச்சிருந்தாங்க ஐஓ. அதனால அதுல நிறைய ஸ்கோப் இருந்தது கேள்வி கேட்க. அந்த ஐஓக்கு ஆன்சர் பண்ண தெரியல. ஒரு முக்கியமான ஆன்சர் கேள்வி என்னன்னா, தஷ்வந்த் கேஸ் ராஜ்குமார் சார் நடத்தினா அவருக்கு தெரியும் நிறைய. அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல என்னன்னா, அந்த அவங்க அம்மா மர்டர் பண்ண கேஸ்ல அவனை பெங்களூர் பாம்பேல போய் பிடிச்சிட்டு வராங்க இல்லைங்களா சார்? ஆமா ஆமா எக்ஸாக்ட்லி. அதுல என்னன்னா, அந்த ஐஓவை கேட்டாரு அவரு, பாம்பேல போய் நீ போய் புடிச்சிட்டு வந்தன்ற அவனை எப்படி உனக்கு தெரியும்னு கேட்டாரு. அவனால பதில சொல்ல தெரியல. பட் நாமளா இருந்தா என்ன சார் சொல்லியிருப்போம், அவன் ஒரு நொட்டாரியஸ், ஏற்கனவே அவனோட பேரு எல்லாம் பேப்பர்ல பப்ளிஷ் ஆயிடுச்சு, அவனை எல்லாருக்குமே தெரியும். அந்த பதில் கூட எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அப்பவே அவருக்கு அந்த பதில சொல்ல தெரியல. He was not able to answer. சோ அதனால ஒவ்வொரு கேஸை பொறுத்து நாம ரீட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணோம் அந்த கொஸ்டின்ஸ். முருகன் சாருக்கு அதான் என்னோட பதில். டைமிங்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த கேஸுக்கு தன்மை மாறும். தேங்க்யூ. வாட் ஆர் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் எஃப்ஐஆர் அண்ட் சார்ஜ் ஷீட்? சார் ராஜ்குமார் சாரோட ஜூனியர் தான் கேட்டிருக்காங்க. எஃப்ஐஆர் அண்ட் சார்ஜ் ஷீட்டுக்கு டிஃபரன்ஸ் என்னன்னா, எஃப்ஐஆர் இஸ் தி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் டாக்குமெண்ட், சார்ஜ் ஷீட் இஸ் தி ஃபைனல் டாக்குமெண்ட். அவ்வளவுதான், ஃபைனல் ரிப்போர்ட். எஃப்ஐஆர் தான் செட்ஸ் தி லா இன்டு மோஷன். ஒரு கிரிமினல் கேஸ்ல ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் டாக்குமெண்ட். அதன் அடிப்படையில தான் இன்வெஸ்டிகேஷனே ஸ்டார்ட் ஆகுது. இன்வெஸ்டிகேஷன் என்னது? கலெக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ். கலெக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க? சார்ஜ் ஷீட் போடுறாங்க. ஸோ ஃபைனல் ரிப்போர்ட்ன்றது வந்து எஃப்ஐஆரையும் அடங்கியது ஃபைனல் ரிப்போர்ட். ஃபைனல் ரிப்போர்ட்டில் அடங்காதது எஃப்ஐஆர். இது எஃப்ஐஆரில் அடங்காது ஃபைனல் ரிப்போர்ட். எஃப்ஐஆர் மாத்திரன்றது ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட், ஃபைனல் ரிப்போர்ட்ன்றது எல்லாம் முடிச்சு போடுறது. இதுதான் டிஃபரன்ஸ். இன்னொன்று லாஸ்ட் அண்ட் பட் நாட் லீஸ்ட், இப்போ புது செக்ஷன் அந்த பிஎன்எஸ்எஸ்ல 193, பழைய சிஆர்பிசி 173 ஃபைனல் ரிப்போர்ட் பத்தி சொல்லும்போது 193ல அடிக்கடி இவரு ராஜ்குமார் சார் அடிக்கடி கோர்ட்ல யூஸ் பண்ணுவார் பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ், ஆர்டிகல் 21 இதெல்லாம் யூஸ் பண்ணுவாரு.
இப்போ அந்த பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அடிப்படையிலும் ரைட்ஸ் ஆஃப் தி அக்யூஸ்ட் அடிப்படையிலும் 193ல ஒரு சப்செக்ஷன் 8 ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த சப்செக்ஷன் 8 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த போலீஸ் அபிஷியல் ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணும்போது ஒரு கேஸ்ல எத்தனை அக்யூஸ்ட், இப்ப சப்போஸ் 5 அக்யூஸ்ட் இருக்காங்கன்னா அந்த 5 அக்யூஸ்டுக்கும் ஃப்ரீ ஆஃப் காப்பி சப்ளை பண்றதுக்கு 5 செட்ஸ் ஆஃப் காப்பீஸ் சார்ஜ் ஷீட் போடும்போதே போடணும் அப்படின்றது நடைமுறையில இருந்தது. அது சட்டமாக்கப்பட்டுள்ளது. ஸோ இப்போ அந்த ஐஓ வந்து மேண்டேட்ரியா, நாளைக்கு கூட இந்த கேள்வி கூட ஒரு கேட்டுருவார் ராஜ்குமார் சார், மேண்டேட்ரியா அக்யூஸ்டோட காப்பீஸ் அதுல வைக்கணும் ஐஓ அப்படின்னு இப்போ மேண்டேட்ரி ஆக்கப்பட்டுள்ளது, சட்டம் ஆக்கப்பட்டுள்ளது. அது ஒரு புது இன்சர்ஷன், அதாவது பிஎன்எஸ்எஸ்ல புதுசாக சேர்க்கப்பட்டிருக்கு. காட்டு ராஜா கேஸ்ல அதுதான் சொல்றாரு ஜஸ்டிஸ். அதான் அந்த ஜட்ஜ்மெண்ட் அடிப்படையில தான் பிஎன்எஸ்எஸ் வந்தது. ஜட்ஜ்மெண்ட் அடிப்படையில அது இப்போ மேண்டேட்ரி ஆகிட்டாங்க சார். 193 சப்செக்ஷன் 8 சார். வெரி குட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப நன்றி இவ்வளவு நேரம் நம்மளோட நம்ம நெல்சன் சார் அரேஞ்ச் பண்ண இது வந்து மிக ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு. எல்லாரும் ஆர்வமா பங்கேற்றிருக்கீங்க. சார் ரொம்ப விளக்கமா அழகா சொன்னாரு, உதாரணங்களோட சொன்னாரு. நீதிபதிகள் தவறா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்கள எங்கெல்லாம் அனுப்புறாங்க அப்படின்றது ஒரு கான்பிடென்ட் கொடுத்தாரு. அதெல்லாம் சோர்ந்து போக வேண்டான்னு. அதனால இந்த செஷன்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு இதுல நம்ம ரிசோர்ஸ் பர்சன் சார் அரேஞ்ச் பண்ணுவாரு. பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும், எக்ஸ்க்ளூசிவா நெல்சன் சாருக்கும், மோஸ்ட் சீனியர் அட்வொகேட் மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நெக்ஸ்ட் டைம் பார்ட் 2 பார்க்கலாம் சார், ஃபைனல் ரிப்போர்ட். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் டைம் இன்னும் 2 ஜூனியர்களை கூட்டுவாங்க. யாருக்கும் தெரியல, ஷார்ட் டைம்ன்றதுனால யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை. வேலைக்கிழமை கிருஷ்ணமூர்த்தி புதர், வேலைக்கிழமை 6:30 ஓகேவா? 1 hour நம்ம பேசிக்கலாம் சார், பேசிக்கலாம். நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே. தேங்க்யூ.